கண் திருஷ்டி நீங்கிறதுக்கு எளிமையான ஒரு சில விஷயங்களை நம்ம அன்றாடம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், இல்லை மந்த்லி ஒன்ஸ் செய்கிறோம் அப்படின்னா கண் திருஷ்டிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை நம்ம மாதம் கடைபிடிக்கணும்? போயிட்டு எதில் போயிட்டு வந்தேன், வண்டியில் போயிட்டு வந்தேன் அப்படின்னா போதும். நான் காரில் போனேன், கார் வச்சுருக்கேன். ஆடம்பர வாழ்க்கையை இந்த வாயை பயன்படுத்தாதீங்க. நான் சொல்லுது புரியுதுங்களா? ஒரு சட்டை நல்லா இருக்கு, நல்லா இருக்குப்பா, அதோட முடிச்சுக்கிங்க. இந்த சட்டை வந்து நான் ரஹ்மானில் எடுத்தேன், 5000 இதோட ப்ரைஸ்ன்னு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. எப்படி காலையில் வீட்டை விட்டு நீங்கள் போகிறீங்கன்னா திருப்பி நீங்கள் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே வீட்டில் இருக்கிற மனைவிக்கு வயிற்றில் இதை நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இயல்பு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி எப்படி கட்ட ஆரம்பித்தாங்களோ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருந்தவங்க தான் இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. 1500 ரூபா எடுத்துகிட்டு வந்தவங்களாம் இன்றைக்கி 1000 கோடி 10,000 கோடி 1,00,000 கோடியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். கண் திருஷ்டிக்கு நீங்க நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க, ஆனாலும் இன்னைக்கான டாபிக் கண் திருஷ்டி தான். கண் திருஷ்டி நீங்கிறதுக்கு எளிமையான ஒரு சில விஷயங்களை நம்ம அன்றாடம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், இல்லை மந்த்லி ஒன்ஸ் செய்கிறோம் அப்படின்னா கண் திருஷ்டிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை நம்ம மாதம் கடைபிடிக்கணும்? நல்லா ஒன்று தெரிஞ்சுங்கம்மா. கண் திருஷ்டின்றது வந்து இயல்பாக வந்து மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, ஜீவராசிக்கும் இருக்குது தாக்கம் கண் திருஷ்டி. சரிங்களா? மரம் செடி கொடி அதையும் தாக்கும். இயற்கைக்கு கூட கண் திருஷ்டி படும், மனுஷனுக்கு மட்டும் பலன் கிடையாது. ஒரு அழகான செடி அவ்வளோ அழகாக இருக்குது, அந்த செடி பலன் சொல்லி பாருங்கள், மறுநாளே டங்குன்னு ஆடிடும். கண் திருஷ்டி செடிக்கே அடிக்கும். ஒரு சாமிக்கே பார்த்திங்கன்னா அலங்காரம் செய்யும்போது என்ன சாமி நாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். எதுனா ஒரு அதுக்கு தான் துணி மாற்றும் போது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் போட்டு மாற்றுவாங்க. நகை நட்டு அலங்காரம் பண்ணும்போது ஸ்க்ரீன் போடுவாங்க. எவ்வளோ ஒரு விஷயத்தை நீங்கள் மறைச்சி செய்வீங்களோ அவ்வளோ உங்களுக்கு அது நிலைக்கும். எவ்வளோ நீங்கள் சில விஷயம் ஓப்பனாக என்கிட்ட தான் எல்லாமே இருக்கணுமா நீங்கள் எவ்வளோ நீங்கள் காட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் லைஃப்பில் பின்னாடி போகிறீங்கன்னு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு இப்போ சாப்பிட்டேன்னு கேட்டால் நான் சாப்பிட்டேன்னு சொல்லணும். நான் பிரியாணி சாப்பிட்டேன், 65 சாப்பிட்டேன், சிக்கன் சாப்பிட்டேன், ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டேன் சொல்லணுன்ற அவசியம் தேவையில்லை. போயிட்டு வந்தேன் எதில் போயிட்டு வந்தேன், வண்டியில் போயிட்டு வந்தேன் அப்படின்னா போதும். நான் காரில் போனேன், கார் வச்சுருக்கேன். ஆடம்பர வாழ்க்கையை இந்த வாயை பயன்படுத்தாதீங்க. நான் சொல்லுது புரியுதுங்களா? ஒரு சட்டை நல்லா இருக்குப்பா, அதோட முடிச்சுக்கிங்க. இந்த சட்டை வந்து நான் ரஹ்மானில் எடுத்தேன், 5000 இதோட ப்ரைஸ்ன்னு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ உங்களுக்கு கண் திருஷ்டியில் கெடுக்கிறா? நீங்களே தான் சொந்த காசில் சூனி வச்சுக்கிறீங்க. அந்த மாதிரி உங்கள் வாயில் நீங்களே கெடுத்துக்கிறீங்க. ஒருத்தன் கேட்டான் சாப்பிட்டேன்னு சொல்லு, ஸ்டார் ஹோட்டலில் சொன்னவன் கேட்டானா? இல்லை. அந்த மாதிரி சட்டை நல்லா இருக்கா, சாரி நல்லா இருக்குடி அப்படின்னு சொன்னால் போதும். நல்லா இருக்கு. இது நான் இப்போ என்ன சொல்கிறது, சில்கில் வாங்கினேன், சரவணனில் வாங்கினேன், போத்தீஸில் வாங்கினேன், இதை சொல்ல 20,000 யாரும் கேட்கல. நல்லா இருக்குன்னு மட்டும்தான் சொல்லணும். அது 20,000 விலை சொன்ன அவசியம். விலை சொன்னால் அங்கே என்ன ஆகுது, அவள் திமிரு 20,000 எங்கே போடுறான். ஏன் 1000 புடவை இல்லையானோ, அவள் வசதியானவம்மா, அவங்க புருஷன் எல்லாம் சம்பாதிக்கிறான் அதனால் வாங்குறேன்னு. இயல்பி தானே. அப்போ யார் சீண்டி விட்றா? நம்மளை தான் சீண்டி விட்றோம். அதனால் இதெல்லாமே நீங்கள் கட்டுப்படுத்தணும். முதல்ல நம்மளுக்கோட செய்வினையே நம்மளோட வாய் தான், புரியுதுங்களா? அதில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தடுத்து வைக்கணும். இது தவிர்த்து ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், வீடாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், கடையாக இருக்கட்டும், தள்ளு வண்டி கடை கூட இருக்கட்டும், ரோட்டு கடை கூட இருக்கட்டும், இந்த 5 விஷயத்துக்கு இதை நீங்கள் பண்ணிக்கலாம். பெரிய ஃபேக்ட்ரி இருக்கட்டும், பெரிய கம்பெனி இருக்கட்டும், பார்லரு, பியூட்டி பார்லரு, சூப்பர் மார்க்கெட்டு எக்ஸட்ரா எதுவாக இருக்கட்டும், சற்று மூடிக்கொண்டு எந்த கடையாக இருக்கட்டும், உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி உங்கள் லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது சில பேர் இதை கடைப்பிடிக்கிறாங்க, சில பேர் அதை நம்ப மாட்டுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படிகாரம் கல் தொங்க விட்டால் கண்டிச்சுட்டு போயிடுமா, வருமானம் வந்துடுமானோ, படிகாரம் கல் பாபர் ஷாப்பில் யூஸ் பண்ணுறான். அது கட்டி தொங்க விட்டுறதால உனக்கு என்ன நஷ்டமாகிட போகுது? அது பாட்டுக்கு ஒருத்தர் தொங்க போகுது. அது என்ன உனக்கு சோறு தண்ணி கெட்டுச்சா, இல்லை காற்று கெட்டுச்சா, இல்லை சோறு தண்ணி கெட்டுச்சு, எதுவும் கேட்கல. 50 ரூபா எங்கே கட்டி விட போகிறேன். ஸோ அந்த நம்பிக்கை இது உன்னை இது வச்சா கோடி பணம் வருமானு கேட்டால் வராது. வர வேண்டிய விஷயத்தை அதை தடுக்கும். இப்போ நம்மளை ஒருத்தன் அடிக்க வரானா நாய் வருத்து பாருங்கள், நாய் அவனை தடுத்து நிற்கும். அதே மாதிரி தான் கண் திருஷ்டின்னு வருதுன்னா அந்த கண் திருஷ்டி தடுத்து வைக்கிறது அந்த பொருட்கள். அந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக சில பேர் கருப்பு கல்லில் படிகாரம் கல் கட்டி வைப்பாங்க, அது ஒன்று செய்யலாம். தகுடிலே பார்த்திங்கன்னா உருவம் மாதிரி போட்டு வரைஞ்சி வாசலில் மாட்டி வைப்பாங்க, 2 அதுவும் செய்யலாம்.
3வது வாசலில் கண்ணாடியை மாட்டலாம். யார் வந்தாலும் அவங்க முகத்தை அவங்க என்ன எண்ணத்தோடு வராங்களோ அவங்க முகத்தை அவங்களே பார்த்து ரீஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி அவங்களுக்கே அடிக்கிற மாதிரி வாசலில் கண்ணாடி மாட்டலாம். 3 புரியுதுங்களா? 4வது ஒரு நூல் கயிறுலேயே வந்து நீ கடையில் வாங்கியும் செய்யலாம், நீங்களே கூட செய்யலாம். பிளாஸ்டிக் கயிறு வாங்கி கோத்துக்கக்கூடாது. நல்லா ஒரு கயிறு வாங்கி ரியல் பச்சை மிளகா வாங்கி பச்சை மிளகா ப்ளஸ் லெமன் ஆட் பண்ணி ரெண்டுமே காரம் புளிப்பு ரெண்டுமே சேர்த்து நீங்கள் கயிறில் கட்டி தொங்க விடலாம். புரியுதுங்களா? ஸோ நிறைய கிழங்குகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சில என்ன சொல்கிறது, இந்த முள்ளுச்செடி முள்ளுக்காய் மாதிரி வரும் பாருங்க, அந்த காயோடு நீங்கள் வாங்கி தொங்க விடலாம். நிறைய பொருட்கள் இருக்குது. ஆணி அடிக்கலாம். குதிரையோட லாடம் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொல்லிடுவேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில், அது அடிக்கலாம். இயல்பாகவே நிறைய பேருக்கு தெரியும் ஒரு டிஸ்ட்ரிக்ட். இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கட்டும், பங்களாவாக இருக்கட்டும், கடையாக இருக்கட்டும், ரோட்டு கடையாக இருக்கட்டும், ஏன் உங்களோட ஒரு வாகனம் கூட இருக்கட்டுமே, திஷ்டி படாமல் இருக்கணும்னா இது எல்லாமே நீங்கள் அந்த காலத்தில் செஞ்சது நீங்கள் திருப்பி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா திஷ்டின்ற விஷயத்தை நீங்கள் தடுக்கலாம். எப்படி காலையில் வீட்டை விட்டு நீங்கள் போகிறீங்கன்னா திருப்பி நீங்கள் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே வீட்டில் இருக்கிற மனைவிக்கு வயிற்றில் புளியை கரைக்கும். இந்த டிராஃபிக்கில் இந்த சிட்டியில் பைக் ஓட்டுறாரு, கார் ஓட்டுறாரு, வேன் ஓட்டுறாரு, எவ்வளோ ரிஸ்கில் இருக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளோ ஃபோன் இருக்கும், இவ்வளோ சமாளிச்சுட்டு அவர் வரணும் அப்படின்னா அந்த நம்பிக்கை வந்து இறைவன் மேலே வைக்கிறீங்க. இறைவன் மேலே தான் வைக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த எதிராளி எப்படிப்பட்ட ஆள் வரணும்னு உங்களுக்கு தெரியாது. கந்திஷ்டி வீட்டை விட்டு கிளம்பும்போது எப்படி இருக்கும்னு தெரியாது. அதுக்காக தான் அந்த முன்னாடி அந்த விஷயத்தை பண்ணுறது. இதை சில பேர் நம்புகிறாங்க, சில பேர் நம்புறதில்லை. ஆனால் ஒரு நம்பிக்கையோட இதை நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இயல்பு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி எப்படி கட்ட ஆரம்பித்தாங்களோ கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருந்தவங்க தான் இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. 1500 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தவங்களாம் இன்றைக்கி 1000 கோடி 10,000 கோடி 1 லட்சம் கோடியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. புரியுதுங்களா? எல்லாரும் வந்து கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறேன்னே, சென்னையிலே பெரியானவங்க கம்மி, அவுட்டர்லேருந்து வந்து சென்னையில் பெரியானவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க வச்சுருக்க நம்பிக்கை அந்த மாதிரி. நம்பிக்கை இல்லாதவன் வாயால் தான் சொல்லணும் எனக்கு நம்பிக்கை இல்லை, அவன்லாம் கீழே தான் இருப்பான். நம்பிக்கையோடு செய்கிறவன் எல்லாம் பார்த்திங்கன்னா உச்சத்தில் போயிடுறான். ஏன்னா அந்த நம்பிக்கை. ஸோ அந்த மாதிரி இந்த டிஸ்டின்ற விஷயத்தை நீங்கள் தடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரைவுன்னு வரும், நிற்கவும் செய்யும், ஆபத்து குறையும், பிரச்சனை குறையும், விபத்துகள் குறையும். இவ்வளோ விஷயமும் நீங்கள் தடுக்கலாம். வியாபாரம் முன்னேற்றம் இருக்கும், வியாபாரம் தடை போகாது. தடைன்னு வந்தாலே கண் திருஷ்டி தான் முதல் விஷயம். ஒரு எப்படி சொல்கிறேன், தடைன்னு ஒன்று வருதுன்னா அது எதனால் வருதுன்னா கண் திருஷ்டியால் தான் வரும். கண் திருஷ்டி தடுக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு நீங்கள் பொட்டு வைக்கலாம். நீங்கள் மேக்கப் பண்ணிட்டு பொட்டு வச்சுக்க முடியுமா? முடியாது. இப்போ குழந்தைங்க என்ன பண்ணுவோம், அழகாக ட்ரெஸ் பண்ணி ஒரு பொட்டு வைப்பாங்க, இங்கே ஒரு பொட்டு வைப்பாங்க, இங்கே ஒன்று வைப்பாங்க. அது குழந்தை, நீ வச்சுக்க முடியுமா? முடியாது. இல்லை மை வாங்கி வச்சுக்க முடியாது. ஸோ அப்போ உங்களை நீங்கள் மாற்றிக்கணும்னா உங்கள் வாகனத்தில், வீட்டில், வாசலில், கடையில், உங்களோட வியாபாரம் பண்ணுற கடையில் இதெல்லாம் பண்ணி பாருங்கள். 100% கண் திருஷ்டி குறையும். கண் திருஷ்டி இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வரும். வருமானம் வந்தால் வீட்டில் சுமூகமாக நடக்கும், எல்லாமே சுமூகமாக போகும். அதுக்கு நம்மளுக்கு இந்த கண் திருஷ்டி விஷயத்தை குறைக்கணும். அதுக்கு இந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க, 100% நல்லதே நடக்கும். ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க பாய். ஏன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஆதி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இருக்குது. கல்லடி பட்டாலும் பட்டலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கண் திருஷ்டி நீங்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னு நிறைய ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கீங்க. அற்புதமான தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.